கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்ணீரை குறித்து பார்க்க வருகிறோம். இங்கே சங்கீதம் என்ற நாளிலே தியானிக்கும்படியாக கொடுத்த வார்த்தை சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளைகளே, தாவீது ராஜா பாவம் பண்ணிடுவார். தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிருந்து சொல்லி அவன் சொல்லுகிறான், கண்ணீரை வடிக்கிறான். ஆண்டவரே என் கண்ணீர் என் படுக்கை ஃபுல்லா என் கண்ணீர் ஆயிற்று என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை விடுவி என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, அதே போல சங்கீதம் 56:8 சொல்லப்படுகிறது, என் கண்ணீர் உங்களுடைய துருத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார். தேவ பிள்ளைகளே, தாவீது போல தேவ சமூகத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு அழுத யாரும் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பாவம் பண்ணிட்டு ஐயோ நான் அந்த பாவம் பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டு, கொலை செய்துட்டு, அண்ணனை கெடுதலை பண்ணிட்டு என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்களா? இந்த வார்த்தை கேட்டுக்கிற தேவ பிள்ளைகளே, அவன் ராமனும் கண்ணீரோடு, ஒருவேளை ராமனும் நான் என் கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன், என் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே எனக்கு இதுக்கு மன்னிப்பு உண்டா என்று கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறார், என் கண்ணீர் துருத்தியில வைய வச்சு படுக்கையெல்லாம் பெட்டெல்லாம் ஒரே கண்ணீர், வாயெல்லாம் ஒரே கண்ணீர், போதவெல்லாம் கண்ணீர். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இறங்கினா மனம் உருக்கமில்லாத இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, மேலே நீ தேவ பிள்ளைகளே, நீ பெரிய ஒரு அதிகாரியாக இருந்து பாவம் பண்ணியிருக்கலாம், முதலமைச்சராக இருந்து பாவம் பண்ணியிருக்கலாம், தேவ பிள்ளைகளே எம்பியா எம்எல்ஏ இருந்து பாவம் பண்ணியிருக்கலாம், பிரதமராக இருந்து பாவம் பண்ணியிருக்கலாம். அந்த தேவ சமூகத்தில் நீ மனம் கசந்து கண்ணீர் வடிக்கப்படுது. தேவன் உன் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரர்களாக இருந்தாலும் சரி, நான் பாவம் பண்ணிட்டேனே சொல்லி கண்ணீர் வடிக்கப்படுது. தேவன் கண்ணீரை தொடக்கிற தேவனாக இருக்கிறார். பாவத்திலிருந்து கண்ணீரை தொடர்ந்து பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி ரட்சிக்கிறவர் ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும். கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தாவீது ராஜா மனம் கசந்து அழுதார். அவனுக்கு தூக்கம் வரல, படுக்கை எல்லாம் கண்ணீர். ஒருவேளை தூக்கம் வரல, நீங்க செஞ்ச பாவத்து நிமித்தம் தூக்கம் வராம இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீர்கள். அதே பிள்ளைகளே, தேவ சமூகத்துல ஆண்டவரே என்னை மன்னிக்க. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை விடுவியும். என் இருதயத்திலே ஆண்டவரே இந்த பாவம் கரையில் இருக்கிறது, என் இருதயத்தை இந்த இருதயம் பாவத்துக்குள்ளாக மாட்டிக்கொண்டிருக்கிறது, இதுல இருந்து இந்த விடுவி என்று சொல்லி தேவ சமூகத்தில் கெஞ்சி கண்ணீர் வடிக்கிறார். தேவர்களே, ஆண்டவர் தாவீதுக்கு இறங்கினார். அதே தேவன் உங்களுக்கு இறங்குற தேவனாய் இருக்கிறார். அந்த காலத்துல பாவம் பண்ணிட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைங்க, பெற்றோருக்கு தெரியாம பாவம் பண்ணிட்டு கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைங்க, மனைவிக்கு தெரியாம பாவம் பண்ணிட்டு கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைங்க, கணவனுக்கு தெரியாம பண்ணிட்டு கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைங்க, உலக மக்களுக்கு தெரியாது என்று சொல்லி தேவ பிள்ளைங்க பாவம் பண்ணிட்டு கண்ணீரோடு இருக்கிற அதிகாரிகளே, தலைவர்களே, நீங்கள் மனம் கசந்து தேவ சமூகத்தை ஆளப்படுது. உங்களுக்கு மன்னிக்கிற, உங்கள் கண்ணீரை துடைக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் துடைப்பார். தாவீதுடைய கண்ணீரை துடைத்து தேவ பிள்ளைகளை தாவீதின் இருதயத்தை ஏற்றவன் என்று சொன்னார். அவர்களுக்கு இருதயம், அந்த பாவ இருள், அவன் அந்த இருதயத்துல அவன் பாவ இருள் அவன் இருதயத்துல இருந்த இருளை தேவன் மாற்றி போட்டு நன்மைகளை செய்தார், கண்ணீரை துடைத்தார். அதே போல உங்களுடைய கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க மனம் தாவீது போல மனம் கசந்து தேவ சமூகத்துல உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க மன்னிப்பு கேட்க பொழுது தேவன் உங்களுக்கு மனம் இறங்குற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் கண்ணீர் ஓடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள், விபச்சாரங்கள், கொலை, கொள்ளைகள், மனைவிக்கு விரோதமா, அப்பா கணவனுக்கு விரோதமா, பெற்றோருக்கு விரோதமா, இந்த தேசத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன், என் அதிகாரிகள் விரோதமா பாவம் செய்தேன். ஆண்டவரே மன்னிங்க என்று சொல்லி கண்ணீரோடு நீ கண்ணீர் எடுக்கப்பட்டு ஆண்டவரே சாத்தான் இருந்து இருதயத்தை கரப்பிடித்துக் கொண்டிருக்கிறான். இந்த இருதை கரையிலிருந்து என்ன விடுவியும் அப்பா, என்ன ரட்சிங்கப்பா அடே என்று சொல்லி நீ கேட்கப்பட்ட ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தில் இருந்து
நீ வடிக்கிற கண்ணீர் ஆண்டவர் அந்த கண்ணீரை ஜெபத்தை கேட்டு என்னென்ன பாவத்தில் அகப்பட்டு இருக்கிறாயோ அந்த பாவத்தில் உன்னுடைய விடுதலை கொடுத்து ஆண்டவர் கண்ணீரை கண்டு உன்னை விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏற்றவனாக மாற்றுகிறேன். மனம் ஒருக்கல்லவா, மனம் நிற்கிற தேவன் அல்லவா. பிள்ளைகளுடைய கண்ணீரை அப்பா யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ தாமத்தை செஞ்சு மனம் கசந்து அழுகிறார்கள். அவருடைய அண்ணன் அப்படி கண்ணீர் சொல்வதை கேட்டு நீ விடுவிக்க முடியாது. நீ செய்யறதுக்காக மக்கள் இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதித்து ஜெயம் தாவிதை போல நீங்கள் அழுகிறீர்கள். தாவிதை விடுதலை கொண்டு போல நீங்கள் இருக்கிறார். இன்னைக்கு